ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திருவிழா vlogs. கொஞ்சம் என்னோடய வாய்ஸை டாலரேட் பண்ணிக்கோங்க. திருவிழாவோட எஃபெக்டில் வந்து அதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் மாறிடுச்சு. ஸோ மே வந்தாச்சு, எங்களுக்கு வெக்கேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 days ட்ரிப்பாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சன்ரைஸ் பார்க்க ராக் பீச்சுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸு, ரீல்ஸு, பசங்க எல்லாம் ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரே விளையாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்ற மாதிரி ஃபுல்லாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப காமன். கசின்ஸ்குள்ளே ஆகட்டும், நாங்கள் அண்ணிங்க அக்காங்க நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி திருவிழா டைமில் அது மாதிரிலாம் எடுத்து கட்டுவோம். ஸோ இந்த டைம் பசங்க அப்படி போட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு பார்க்க போனோம், நம்மளோட டாலஸ்ட் முருகரை. நல்லா அன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே முருகரோட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக திருப்பதி கிளம்பிட்டோம். அதுவுமே ஒரு 1 day ட்ரிப் தான். திருப்பதி போயிட்டு செம மழை, நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நம்ம திருவிழா டைம் வந்துருச்சு. அன்றைக்கி வேலங்காடு திருவிழா போயிட்டு வந்தோம் நானும் அத்தையும். நெக்ஸ்ட்டு நம்ம குடியார்த்தம் திருவிழா, கங்கைம்மன் திருவிழா வந்துருச்சு. அத்தம்மா வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கேருந்து போயிட்டு அங்கே அது சாப்பிட்றதே அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதே சாப்பாடு தான் வீட்டில், ஆனால் எங்களுக்கு அப்போ அந்த டேஸ்ட்டு தனி. கோவிலில் அதை பிசைஞ்சு எல்லாம் சாப்பிட்டு கூழ், வெள்ளை மாங்காய், கீரை, அதுக்கப்புறம் அங்கே சாமிக்கு மண் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். இதுக்கு நடுவில் கவியக்கா பர்த்டே வரும் எப்போவுமே திருவிழா டைமில். நிலன் ருத்ரன் அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேப்பூர் திருவிழா வந்தாச்சு. குடியார் திருவிழா முடிஞ்சு 1 weekல இங்கே வேப்பூரில் கூழ் ஊற்றுறது இது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி இங்கே நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு இப்போது ஊர் கூழ் ஊற்றுறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எல்லோரும் கூழ் ஊற்ற போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் திருவிழா டைம்னாலே. இந்த 1 year வந்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இந்த திருவிழாக்காக, எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஸோ பெரிய கொப்பரையில் இங்கே நாங்கள் போய் கூழ் ஊற்றிட்டு வருவோம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்க என்னோடய சின்ன மாமியார் ஃபேமிலி, நாங்கள் எல்லோரும் போயிட்டு ஒன்றா ஊற்றிட்டு வந்து அன்றைக்கோட லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோம். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பொங்கல் வைக்கணும். இங்கே வந்து இந்த மாதிரி இந்த எரமட்டையில் தான் வைப்போம் நாங்கள். அடுப்பு கல் வச்சு அது மாதிரிலாம் வைக்க மாட்டோம். அந்த எரமட்டையை அது மாதிரி வித்தியாசமாக அடுக்குவாங்க அத்தை. அதெல்லாமே இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் அத்தை வந்து பொங்கல் வைப்பாங்க. பசங்க எல்லோரும் அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து அந்த டைம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எல்லாம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அன்றைக்கான ஃபோட்டோ ஷூட்ஸு, சாமிக்கு அன்றைக்கி பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு இங்கே 7 கன்னிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் பூஜை கொடுப்போம். ஸோ அந்த டே அப்படி போகும். மோஸ்ட்லி ஒரே மாதிரி சாரீ எடுத்து ஒன்றா பண்ணுவோம். இந்த டைம் அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஹோப் ஸோ நெக்ஸ்ட் இயர் அது வந்து திரும்பி ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்துடும். ஸோ அத்தை வந்து இப்போ பொங்கல் வச்சு முடித்து அடுத்து எல்லாம் கழுவி போட்டு வச்சிட்ருக்காங்க. சாமிக்கு தட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து சாமியை பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுப்போம். இது ரெகுலராக எங்களோட ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் இது. இந்த வருஷம் வந்து பெருமாள் கோவில் வந்துட்டதுனால எங்களோட ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டை இங்கே மாற்றிட்டோம், இல்லைனா இன்னொரு இடத்துல எடுத்திருப்போம். எல்லோரும் பேசிட்டு பலாப்பழம் வீட்டில் வாங்கிட்டு வந்து அரிஞ்சு சாப்பிட்டு. ஸோ இது வந்து வீட்டில் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டே பொற்கொடிக்கு போகிறோம். ஸோ எல்லாம் அவங்கவுங்க யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்தந்த பேட்சாக நின்று ஃபோட்டோஸ்க்கு பஞ்சமே இருக்காது. திருவிழானா ஃபோட்டோஸ் தான் எங்களுக்கு. அத்தை சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோஸை வந்து அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த மெமரிஸை வந்து எல்லாருமே கேரி பண்ணி அதை பார்த்து பேசுகிறதாகட்டும், சந்தோஷப்படுறதாகட்டும். நாங்கள் பொற்கொடிக்கு வந்து எப்படி போவோம்னா அலப்பறை பண்ணிட்டு போவோம். டிராக்டரில் போவோம், டிராக்டர் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போய் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையிலேருந்து இந்த டைம் நாங்கள் சிப்ஸ் பேக்கெட்டு, ஜூஸு, வாட்டர் பாட்டில்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். டிராக்டரில் போகும்போது அமைதியாலாம் போக மாட்டாங்க எங்கள் பசங்க.